வணக்கம். நம்ம அந்த பதிவில் முத்துசாமி தீக்ஷிதர் அவர் பண்ண ஒரு பாடல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்படின்னா, இசை மும்மூர்த்திகளில் முத்துசாமி தீக்ஷிதர், சாமா சாஸ்திரி, தியாகராயர், இசை மும்மூர்த்திகள்னாலே இந்த 3 பேரில் ஒரு ஆள். இவர் மீனாட்சி அம்மன் மேலே ஒரு சித்தியாகிறதுக்கு முன்னாடி பண்ண கிருதி தான் இது. மீனாட்சி அம்மனை வேண்டி பண்ணுறாரு. இது இகத்தையும் பரத்தையும் கொடுக்கும். இது நம்ம மந்திரமாக ஜபம் பண்ணலாம். இது எல்லா கர்நாடிக் சிங்கர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாடலை பாடுவாங்க. அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு கிருத்தின்னா அவரால் செய்யப்பட்டது அப்படி சொல்லுவோம். நம்ம இந்த முத்துசாமி தீக்ஷிதர் யாருன்னா, காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த ராமசாமி தீக்ஷிதர் அவருடைய பையன். இவர் இறைவனோட அனுக்கிரகத்தால் பிறந்த குழந்தை. ராமசாமி தீக்ஷிதர் தீர்த்த யாத்திரையாக வைத்தீஸ்வரன் கோயில் போகிறாரு. அப்போது முருகப்பெருமான் கனவுல தோன்றி உனக்கு ஒரு ஆண்மகவு பிறக்கும், அது ஒரு தெய்வ பிறவின்னு சொல்லி அவர் மறைகிறாரு. அதே மாதிரி அவருக்கு ஒரு பையன் பிறக்கிறாரு. அதனால தான் அவருக்கு முத்துக்குமாரசாமி, முத்துசாமின்னு சொல்லி பேர் வச்சு வளர்த்துட்டு வராங்க. இவர் காஞ்சிபுரத்தில் பிறந்தாலும் இவங்க செட்டில் ஆனதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம திருவாரூரில் தான் செட்டில் ஆகிறாங்க. பங்குனி மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் இவருடைய அவதாரம். இவர் பிறந்த ஒரு 12 வயசு வரும் பொழுது சிதம்பர யோகின்னு சொல்லி ஒரு ஆள் வராரு. எங்கே வராரு? திருவாரூர் வராரு. இந்த பையனை பார்த்து இவங்க அம்மா அப்பாட்ட கேட்டு என் கூட அனுப்பிச்சி விடுங்க இவரைன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவர் காசிலேருந்து வராரு. அவர் அழைச்சிட்டு போய் அவருக்கு அங்கே ஒரு 15 வருஷம் அம்பாளுடைய ஜபதபங்களை சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி ஒரு அம்பாள் உபாசகராக மாற்றிடுறாரு. மாற்றி ஒன் டே அவரை கூப்பிட்டு, பாப்பா உனக்கு ஜபம்லாம் சித்தி ஆயிடுச்சு, நீ கிளம்புன்னு சொல்கிறாரு. எனக்கு எதுவுமே இல்லையா, நான் பழைய மாதிரியே தான் அப்படியே தானே இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது, இல்லை நீ போய் கங்கை கரையில் போய் மிளகாய் அளவு தண்ணியில் இருந்துட்டு நீ ஜபத்தை சொல்லி நீ என்ன வேண்டியோ அது உனக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு வேண்டும் பொழுது ஒரு வீணை கிடைக்குது. அப்புறம் திரும்ப வராரு. குருநாதர் பார்க்குறாரு. நீ கிளம்பி தமிழ்நாட்டுக்கு போயிருன்னு சொல்லும் பொழுது, இல்லை நான் கடைசி வரையும் அவங்க கூட தான் இருப்பேன் சொல்லும்போது, இல்லை இன்னொரு 1/2 ஹவரில் எனது ஆன்மா பிரிஞ்சிடும், அதனால் நீ முதல்ல கிளம்பு. போகிறதுக்கு முன்னாடி நீ இங்கேருந்து கிளம்பி திருத்தணி முருகரை சேவிச்சுட்டு போன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நடக்குது. அப்புறம் இவர் அவருக்கு அங்கே சமாதி பண்ணி வச்சுட்டு வராரு. திருத்தணிக்கு போகிறாரு. திருத்தணியில் போய் முருகரை வணங்குறாரு. வணங்கும் பொழுது ஒரு பெரியவர் வராரு. முத்துசாமி வாயை தரன்றாரு. இவர் அப்படியே கையை 2 கையும் கூப்பி அப்படியே மெய் மறந்து இருக்கும்போது கொஞ்சம் கல்கண்டை அப்படியே எடுத்து இவர் வாயில் போட்டு போயிடுறாரு. அப்போ இவருக்கு முருகனை குருவாக அந்த ஒரு அனுக்கிரகம் பண்ணதுனால முருகரை பற்றி பாட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் இவர் திருவாரூர் போயிடுறாரு. திருவாரூர் போயிட்டு கமலாம்பிகை மேலே அவ்வளவு கிருத்திகள் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு நாள் இரவும் இவர் அந்த வடக்கு வாசல்லிருந்து அம்பாளை பற்றி பாடாத நாளே இல்லை. இந்த அளவுக்கு லயித்து பண்ணுறாரு. பண்ணும் பொழுது இறுதி காலத்தில் அம்பாள் கூட ஐக்கியமாக பாடிய பாடல் தான் இந்த மீனாட்சிமே முதம் தேகி. அதனால் இதை நம்மலாம் மந்திரமாக ஜபம் பண்ணலாம். இதுக்காக போய் ராகெல்லாம் போய் படித்து நம்ம கஷ்டப்படணும்லாம் இல்லை. இது மந்திரமாக ஜபம் பண்ணாலே ஈகத்தையும் பரத்தையும் கொடுக்கும். அதனால் இதை நான் பதிவு பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மந்திரமாக ஜபம் பண்ணுங்கள். ஜபம் பண்ண உங்களுக்கு அதனுடைய பலன் தெரியும். மீனாட்சிமே முதம் தேகி மேஜகாங்கி ராஜமாதங்கி மானமாத்ரு மேயே மாயே மரகதச்சாயே சிவஜாயே மீனலோச்சனி பாசமோச்சனி மானினி கதம்பவன வாசினி மதுராபுரி நிலையே மணிவலையே மலையத்வஜ பாண்டிய ராஜதனையே விது விடம்பன வதனே விஜயே வீணாகான தச கமகிரியே மதுமத மோதித ஹிருதயே சதையே மகாதேவ சுந்தரேச பிரியே மதுமுரரிபு சோதரி சதோதரி விதி குருகுக வசங்கரி சங்கரி. ஸோ முருகரை இவர் எப்பவுமே குரு குகன்னி தான் படிப்பார். இவரோட கிருத்தியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு குகன்னி படிப்பார். அம்பாளோட அவ்வளோ பிரீத்தி. ஸோ நீங்களும் இதை சொல்லி அம்பாளோடைய அனுக்கிரகம் பெற்று இகபர சௌக்கியங்களை அனுபவிங்க.